திருவள்ளூர் அருகே வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகம் சரிவர திறப்பதில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மெய்யூர் கிராமத்தில் 12 கிராமங்களை உள்ளடக்கிய வேளாண்மை கூட்டுறவு சங்க கடன் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இதில் சங்க செயலாளராக ஏழுமலை என்பவர் பணி செய்து வருகிறார். இவர் அலுவலக நேரத்தில் அவ்வப்போது வருவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகம் சரிவர திறக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே மருத்துவமனையில் உலக விபத்து தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் கலந்து கொண்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள், செவிலிய மாணவ மாணவிகள் கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். அப்போது செல்போன் பேசிக்கொண்டே வாகனத்தை ஓட்டக்கூடாது, வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பன உள்ளிட்டவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மருத்துவமனை முன்பு தொடங்கிய இப்பேரணி ராட்டினங்கிரணூர் வரை சென்று மீண்டும் மருத்துவமனையை வந்தடைந்தது. பின்னர் மருத்துவமனை முன்பு மாணவிகள் அரக்கன் வேடமிட்டு சாலை விதிகளை மீறுவதால் ஏற்படும் விபத்துகள் குறித்தும் நாடகம் நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே பட்டா மாறுதல் தொடர்பான சிறப்பு முகாம் நடைபெற்றது. ஒட்டப்பிடாரம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் ஒவ்வொரு வருவாய் கிராமங்களிலும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பட்டா மாறுதல் முகாம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஒட்டப்பிடாரம் தாலுகாவிற்கு உட்பட்ட வாலசமுத்திரம், சிந்தலக்கட்டை, கே. சண்முகபுரம் ஆகிய கிராமங்களில் நடைபெற்ற சிறப்பு பட்டா மாறுதல் முகாம்களில் 95 மனுக்கள் பெறப்பட்டன. இதில் 33 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 26 மனுக்கள் நிலுவையில் வைக்கப்பட்டது. மேலும் 36 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த முகாம்களில் சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் ராஜலட்சுமி, மண்டல துணை வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். திருக்கோவிலூர் புறவழிச்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தனிப்படை போலீசார் இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கிடமாக வந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பதும் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து விஜயை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 கிராம் நகைகள், பட்டாக்கத்தி உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் தென்னங்குடிப்பாளையம் ஏரி நிரம்பியது. ஆத்தூர் அருகே உள்ள தென்னங்குடிப்பாளையம் ஏரி கடந்த சில ஆண்டுகளாகவே போதிய மழை இல்லாமல் வறண்டு காணப்பட்டது. இந்நிலையில் ஆத்தூர் மற்றும் கல்வராயன் மலை தொடர்ச்சி பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக ஓராண்டிற்கு பிறகு தென்னங்குடிப்பாளையம் ஏரி நிரம்பியுள்ளது. இதனையடுத்து தடுப்பணையில் வடிந்த நீரை வரவேற்ற விவசாயிகளும் பொதுமக்களும் பூஜை செய்து வழிபட்டனர். மேலும் ஏரியின் வாய்க்கால் பகுதியில் இளைஞர்கள் மீன்களை பிடித்தும் உற்சாகமாக குளித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மணல் குவாரிகள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு வட்டாட்சியர் மணிகண்டன் தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு கூட்டத்தில் நீர்நிலைகளை பாதுகாப்பு குறித்தும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வானாவரம் அருகே பிறந்து 2 நாட்களேயான ஆண் குழந்தையை சூட்கேஸில் வைத்து ஓடி அருகே வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வானாவரம் அடுத்த தப்பூர் கிராமம் அருகே உள்ள ஏரி ஓடை கால்வாயில் கரையில் சூட்கேஸ் ஒன்று இருந்துள்ளது. இதனை கண்டு அப்பகுதி மக்கள் சூட்கேஸை திறந்து பார்த்துள்ளனர். அதில் பிறந்து 2 நாட்களே ஆன ஆண் குழந்தை உயிருடன் இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் சுமன் குழந்தையை மீட்டு பாடாபுரம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவிக்காக அனுமதித்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையை வீசி சென்றவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் தனியார் உரக்கடையில் யூரியா அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் சம்பா பயிர் சாகுபடி செய்துள்ளனர். இதனால் நெற்பயிருக்கு தேவையான யூரியாவை வாங்க தனியார் உரக்கடையில் ஏராளமான விவசாயிகள் குவிந்தனர். இந்நிலையில் யூரியா தட்டுப்பாட்டை பயன்படுத்தி
கடையின் உரிமையாளர் யூரியாவை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். மேலும் 800 ரூபாய் மதிப்புள்ள மருந்தை வாங்கினால் மட்டுமே யூரியா வழங்கப்படும் என கூறி இரவு நேரத்தில் விற்பனை செய்ததாகவும் குற்றம் சாட்டினர். எனவே யூரியா தட்டுப்பாட்டை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முறையாக குடிநீர் வழங்க கோரி காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி பசும்பொன் நகர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் அதிகாரிகளிடம் இதுகுறித்து புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். தொடர்ந்து காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதி பெண்கள் முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்த பசுமாட்டை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். கோட்ட தலைமையகம் அருகே பசுமாடு ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது சாலையோரம் உள்ள 10 அடி ஆழம் கொண்ட கழிவுநீர் கால்வாயில் பசுமாடு கால் தவறி விழுந்தது. அதனை பார்த்த அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் உதவியுடன் மாட்டை கயிறு கட்டி மேலே எடுத்து பத்திரமாக மீட்டனர். இந்திய கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்த இலங்கையைச் சேர்ந்த 2 மீனவர்களை இந்திய கடற்படையினர் கைது செய்தனர். இந்திய கடல் எல்லை பரப்பில் இந்திய கடற்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமாக ஃபைபர் படகில் வந்த 2 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த அதிகாரிகள் நாகை துறைமுகத்திற்கு அழைத்து சென்றனர். பின்னர் கடலூர் காவல் குழும கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது வல்வெட்டுத்துறை ஆதிகோவிலடியை சேர்ந்த நிமலதாஸ் மற்றும் கஜிஃபன் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் தண்ணீர் செல்ல வழியில்லாமல் சாலைகளிலேயே மழைநீர் தேங்கி நிற்பதாக பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூந்தமல்லி சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி பெருக்கெடுத்து ஓடிய வண்ணம் உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் பூந்தமல்லி மேல் மாநகர், ருக்மணி நகர், அம்மா நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மழைநீர் செல்வதற்கு வழியில்லாமல் சாலையிலேயே மழைநீர் தேங்கி குட்டை போல் காட்சியளிக்கிறது. இதனிடையே மழைநீர் செல்வதற்காக ஆங்காங்கே கால்வாய் அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டு இருப்பதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பணிகளை துரிதமாக முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப நாளாக இந்த மழை பிரச்சனை, தண்ணி பிரச்சனை அதிகமாகவே இருந்துருக்குது. நாங்களும் சொல்கிறோம் காவா போடுங்க, காவா போடுங்கன்னு. காவா போட்டுட்ருக்காங்க. ஆனால் அது இது வரைக்கும் எங்கள் பக்கம் வரல, அது சரியாகவும் போடல. இப்போ ஊரே நாஸ்தி ஆகிட்டு இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஊரில் எப்படி போட்டுக்கிறாங்க காவான்றது. எங்களுக்கு மெயினாக பாதாள சாக்கடை தான் வேணும். தண்ணி நாங்கள் டெய்லி 1000 ரூபாய் கொடுத்து தண்ணி எடுக்கிறோம், கழிவு நீர். இதுக்கெல்லாம் ஒரு வழி வந்தால் தான் நாங்கள் இது பண்ண முடியாது. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் மழை பெய்யல, தெருவில் நடக்க முடியல. என்ன இவ்வளோ தூரம் இருக்குது, ஒருத்தரும் பார்க்கல. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் விவசாயி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சின்னசேலம் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள படியத்து சந்து தெருவை சேர்ந்த விவசாயி முருகேசன். இவர் தனக்கு சொந்தமான ஓட்டு வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் முருகேசனை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்த முருகேசனை கொலை செய்தது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நிலையில் கொலை நடந்த வீட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் நேரில் பார்வையிட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆவின் சேர்மன் வீட்டின் பூட்டை உடைத்து 5,20,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தேவக்கோட்டை தியாகிகள் சாலையில் வசித்து வருபவர் அசோகன். ஆவின் சேர்மனாக பணியாற்றி வரும் இவர் தனது சொந்த ஊரான கள்ளுவயல் கிராமத்திற்கு வந்து செல்வது வழக்கம். நிலையில் கிராமத்தில் உள்ள இவரது வீட்டில் வெடி சத்தம் கேட்டுள்ளது. அதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் வந்து பார்க்கும்போது வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தீப்பற்றி எரிந்துள்ளது. அதனை அடுத்து தீயை அணைத்த அவர்கள் உடனடியாக அசோகனுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அசோகன் பார்க்கும்போது வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 5,20,000 ரூபாயை மர்ம நபர்கள் திருடி சென்றதுடன் காருக்கு தீ வைத்து சென்றதும் தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து சோமநாதபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த 2 மலைப்பாம்புகளை இளைஞர்கள் பிடித்தனர். தக்கலை அருகே உள்ள வெட்டிக்கோணம் பகுதியில் குடியிருப்புகளுக்கு இடையே மலைப்பாம்பு ஒன்று வலம் வந்துள்ளது. இதனை அடுத்து அப்பகுதி இளைஞர்கள் மலைப்பாம்பை தேடி வந்த நிலையில் ஒரு விதமாக காணப்பட்ட மலைப்பாம்பு சிக்கியது. இதேபோல் திங்கள் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் சென்ற மலைப்பாம்பும் அப்பகுதி இளைஞர்களிடம் சிக்கியது. இதனையடுத்து 2 மலைப்பாம்புகளையும் இளைஞர்கள் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் SUVP ஜீப்பின் புத்தம் புதிய ஜீப் கேம்பஸ் மற்றும் சாகச ராங்கலர்களை அறிமுகப்படுத்தப்பட்டது. VTK ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனம் தனது அடுத்த புதிய கிளையை பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள சோழிங்கநல்லூரில் அறிமுகம் செய்துள்ளது. நிலையில் VTK ஜீப் ஷோரூம் திறப்பு விழாவில் புகழ்பெற்ற ஃபேஷன் வடிவமைப்பாளர் கருண் ராமன் தலைமையில் இளம் மாடல் அடக்கிகளின் கண்கவர் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடிகைகள் ஐஸ்வர்யா, ரக்ஷத்ரா நாகேஷ் மற்றும் VTK ஆட்டோமொபைல்ஸின் நிர்வாக இயக்குநர் வெங்கட் தேஜா ஆகியோர் SUVP ஜீப்பின் புத்தம் புதிய ஜீப் கேம்பஸ் மற்றும் சாகச ரேங்கர்களை அறிமுகம் செய்து வைத்தனர்.